நீங்கள் மோடிக்கு இந்த நிபந்தனைகளை விதிப்பீர்களா? விஜய் பேசின பேச்சு ஒழிக்குதா காதுல? அமித்ஷாக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிபந்தனை விதிக்க துணிச்சல் இருக்கா கேட்டாரா? இன்னைக்கு ஏன் மியாவுன்னு பதுங்குனீங்க? நான் என்ன தப்பு செய்யலன்னு ஏன் பதுங்குனீங்க? அன்னைக்கு அவ்வளவு வீராவேசமா பேசுனீங்களே, நீங்க சொன்னதுல நான் யாருக்கு வக்காலத்து வாங்கல, யாரையும் நியாயப்படுத்த முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, இது என்ன வேணாலும் காரணம் இருக்கட்டும், தார்மீக பொறுப்பு ஸ்டாலின் தலையில தான் வந்து விடியும். அவர் தான் லாண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு. அது நீங்க தலைப்பு எழுதி வச்சுக்கலாம். பேசுற விவகாரம் அது அல்ல. அது டிஃபால்ட்டா எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒருத்தன் கத்தியில குத்திக்கிட்டா கூட தார்மீக பொறுப்பு அரசாங்க காவல்துறைக்கு தான். லாண்ட் ஆர்டர்ன்ற வரையறைக்குள்ள அது வந்துடும். அது தனிப்பட்ட தகராறா கூட இருக்கட்டும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சி யார் நடத்தினாலும் என்ன நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு. அதை நான் மறுக்கவே இல்லை. முதல் பொறுப்பை யாருங்க எடுத்துக்கணும்? மற்ற யாருக்கிட்ட எதிர்பார்க்க விட அதிகமா ஏன் விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன்? நான் ஒரு மாற்று, இவங்க எல்லாம் எவனும் சரியில்லைன்னு தானே அரசியலுக்கு வந்தீங்க. ஆனா அவங்கள அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ற, உங்கள் பார்வையில் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றவங்கல இருக்கிற ஒரு நல்ல குணம் 10%ல 1% கூட உங்ககிட்ட இல்லையா? அப்புறம் உங்ககிட்ட என்ன மாற்று? நான் கேட்கிற கேள்வி அதுதான். எனக்கு பொறுப்பே இல்லைன்னு விஜய் சொன்னனால நான் அவரை கொண்டு போய் முதல்ல வைக்கிறேன். முதல் பொறுப்பு விஜய்க்கு தான்.